ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கம்பு உடலுக்கு ரொம்ப நல்லது. கம்பு சாப்பிட்றதுனால குடல் புண், வயிற்று புண், வாய்ப்புண் எல்லாமே சரியாகும். கம்பு தோசைக்கு கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கம்பு தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கம்பு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முழு கம்பாக தான் எடுத்திருக்கேன். இப்போ கம்பு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. உங்களுக்கு முழு கம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உடச்ச கம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் கம்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் கம்புக்கு 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3ஐயும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவிட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். மொத்தமாக போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி பாதியை போட்டு அரைச்சிடலாம். நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும். அதுக்கு நம்ம கம்பு ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியவே நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை தனியாக நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க. உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே இதை வெளியே வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து மாவு நல்லா புளிச்சிருக்கும். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதில் தோசை ஊற்றிடலாம். கம்பு தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் ஒரு பக்கம் வேக விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. சூப்பராக நம்மளுக்கு தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. கம்பு தோசை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு இல்லை. இதை நீங்கள் மொத்தமாக ஊற்றாமல் சாதாரண நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி இதில் பேப்பர் ரோஸ்ட் கூட செய்யலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க இன்னும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை வேக வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு திருப்புங்க. சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு 20 பல் எடுத்துக்கோங்க. மிளகாய் வத்தல் ஒரு 15 எடுத்திருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். வத்தலை 2ஆக பிச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக அரைப்படுன்றதுனால. இப்போ பூண்டு வத்தல் 2ஐயும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதில் நம்ம பூண்டு வத்தல் உப்பு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கடுகு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் போட்டு கொதிக்க விடுங்க.
சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே வேக விடுங்க. இப்போ எண்ணெய் அங்கங்கே பிரிஞ்சு வந்திருக்கதை நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லா எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துடும். அது வரைக்கும் நம்ம இதை சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நம்மளுக்கு கம்பு தோசையோட டேஸ்ட்டான கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.